அகரம் நல்ல பேர் எடுங்க. ஒரு நடிகனோட நடிப்பை ஒரு போர்ஷனை ஒரு பங்களிப்பை அடுத்தவன் ஜோத்திலேயே மண்ண போடுறீங்க. எல்லாம் பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஹீரோ. எல்லாம் பில்டப். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். கருப்புன்னு ஒரு படத்துல நான் நடிச்சேன். 4 பேர் நல்லவுக்கு 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாதுன்னு பாடல். நான் வில்லனுங்க ஆடுறது. பாலாஜி என்னை சொல்லி புக் பண்ணலையே சார், நாங்கள் கடைசியில் தான் வாரோம், நீங்கள் ஆடுறீங்கன்னு சொல்லி இதே பிரசாத் இதில் பயங்கரமாக ஆட வச்சாங்க. நான் ரிங்கில் நின்று என் பசங்களை கூப்பிட்டு வந்திருந்தேன். அவன் பார்த்து ஏப்பா அந்த பாட்டை எடுத்துட்டாங்க, இப்போ அது நம்ம என்னப்பா பண்ண முடியும், அதை தூக்கிட்டாங்க, சரி பரவாயில்ல யூடியூப்லேயாவது வரும், யூடியூப்பில் வரும்னாங்க. அந்த நான் சிறப்பாக ஆடி இருந்தேன், கஷ்டப்பட்டு ஆடி இருந்த அந்த ஷாட்டெல்லாம் காணோம். இது ஏன் இப்படி இருட்டடிப்பு பண்ணுறீங்கன்னு தெரியல. நீங்கள் இங்கேயோ டாப்பில் இருக்கீங்க, மார்க்கண்டேயன் குமாரர்கள் ஒன்று கைதி போச்சு, ஓகே சரி, நீங்கள் சம்பாதிங்க, கோடிக்கணக்காக சொத்து வாங்கி போடுங்க, அகரம் நல்ல பேர் எடுங்க. ஒரு நடிகனோட நடிப்பை ஒரு போர்ஷனை ஒரு பங்களிப்பை அடுத்தவன் ஜோத்திலேயே மண்ண போடுறீங்க. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டினேன். உங்களுக்கு ஆண்மை இருந்தா, உண்மையிலே தைரியம் இருந்தா அதை போடுங்க. RSS பிரபு அவரு கேட்கிறேன், நான் என்ன ப்ரொடக்ஷன் நம்பர் 73 குரூப் டான்ஸராக இருக்கலையே, 86லயே நான் கவுன்சிலையும் தனஞ்சயன் இவங்கெல்லாம் அரக்காடாய் போட்டுட்டு இருக்கலையே நான் ப்ரொடியூசர் ஆனவன். 86லயே நான் ராஜ்கரண்டி ஃபிலிம் 73 நம்பர். இப்போ எனக்கு வயசாக இருக்கலாம், நான் நாளைக்கு நிச்சயமா உத்வேகமாக இருக்கேன். நான் படம் எடுத்து படத்தில் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் 100 படம் எடுப்பேன், வருஷத்துக்கு 4 படம் எடுக்கத்தான் போகிறேன். நீங்கள் நல்ல கதைகளோட வாங்க, ஒரு கட்டா குஸ்தி மாதிரி, ஒரு பரிமளா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகளோட வாங்க, நான் ஆயத்தமாக இருக்கேன். ஆனால் SR பிரபு அன்னைக்கு சொன்னது நாங்கள் அப்படியே வித்துட்டோம், ஆடியோ கம்பெனிக்கு வித்துட்டோம், இனி நான் என்ன பண்ண முடியும்? இது என்ன ஒரு பொறுப்பில்லாத. நான் 350 படங்கள் நடிச்சுட்டேங்க. எத்தனை நடிகர்கள் ஆரங்கத்தில் இருக்காங்க. அதாவது இன்னைக்கு இருட்டடிப்பு பண்ணி எல்லாம் பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஹீரோ. எல்லாம் பில்டப். ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு ஃபைட் மாஸ்டர், ஒரு டெக்னீஷியன், ஒரு பாடலாசிரியர், ஒரு இயக்குனர், இப்படி நூற்றுக்கணக்கான பேர்கள் உழைப்புல தான் இன்னைக்கு பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. RJ பாலாஜி அன்னைக்கு என்ன 1500 ஷாட் பில்டப் கொடுக்குறீங்க ஹீரோவுக்கு. என்ன டம்மியா நிக்க வச்சிருக்கான் ஒரு இயக்குனர். 2-3 பேர்கிட்ட நான் சொல்லல, சார் இனிமேல் நீங்கள் சைன் பண்ணல, முக்கியமான சீன் எது நடிக்கிறீங்களோ அதை எடுக்கிறீங்கன்னா என்னை கேட்காம நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட்டில் போடுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? நான் நடித்து எத்தனையோ கேப்டன் பாய் 25,000 அடி தூக்கி போட்டிருக்காங்க, ஆனால் அவரோட கால் தூசுக்கு ஈடாக மாட்டாங்க. அதனால தான் படங்கள் நிற்கிது. மலையாள படங்கள் ஏன் நிற்கிது? இப்போ இவங்கெல்லாம் நிற்கிறாங்க, மலையாள படத்தை பாராட்டுறோம், தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். எல்லா கேரக்டர்களையும் நீ என் கேரக்டர் ஒன்றும் கொடுக்க வேணாம், ஒரு வெங்காயம், நான் ஒன்று பிச்சை எடுக்கிறவன்லாம் கிடையாது. ஈட்டடிப்பு ஏன் பண்ற? அந்த என்னை மறைச்சிட்டு நீ பெரிய ஆளனா, நான் தான் உண்மையான கருப்பு, நான் தான் கருப்பு, கருப்பேன் வருவான். மக்கள் சொல்லுவாங்க, தைரியம் இருந்தால் அந்த சாட்டை போடுங்க சார். நான் கஷ்டப்பட்டு ரிங்கில் ஆடினேன் சார், காணா சார், யூடியூப்ல போடுறேன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் யூடியூப்லையும் போடல. அந்த பர்டிகுலர் நான் நடித்ததை, நான் ஆடினதை, அது 2 நிமிஷம் ஷார்ட்டாக இருக்கலாம், 4 நிமிஷமாக இருக்கலாம். சூர்யா சார் இது விக்ரமத்தில் 5 நிமிஷம் தானே வந்தார். அந்த ப்ரெசன்ஸ் தானே, ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்காங்கல்ல சார். பசங்க பாவம், அவனுக்கு பதில் சொல்ல முடியல, கூட்டு போயிருந்தேன் ஷூட்டிங்கு. அப்பா என்னப்பா நீ அப்படி ரிங்கில் அந்த இடத்துல ஆடின, பாட்டெல்லாம் ஷார்ட் உடைச்ச, எல்லாம் செய்ய சொன்னாங்க, ஏன் போடலை? நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? இது என்ன இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம்? முதல்ல ஹீரோவா இருங்க, நல்லா சம்பாதிங்க, என்னமோ வேணாலும் பண்ணுங்க. ஆனால் சினிமாங்கிற ஒரு கூட்டு குடும்பம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல் பாஸ், வெற்றி அடைவோம். இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். சினிமாங்கிறது ஒரு தனிப்பட்ட கதாநாயகனுக்கு அல்ல, ஒரு ஜனநாயகன் வந்தான்னா 100 பேர் கூட்டு போனாங்க, மலேசியா செலவு பண்ணி கூட்டு போனான், அவன் ஜனநாயகன். இங்கே நடக்கிற மதுரைக்கு கூட்டு போல, யாரோ என் இடத்துல நான் அடட்டி பரவாயில்ல, யாரோ ஒரு பொண்ணு அவர் கூட இருந்தது, அது ஆடுது, படத்தில் நடிக்கிறது, இவர் கோட்டு போட்டுக்கிட்டு ஆடுறாரு. அடே நீ நல்லா ஆடு, நல்லா ஆடு, ஆனால் என்னை எதுக்கு போட்ட? ஏன் இப்படி இருட்டடிப்பு பண்ண? ஏன் பயம்? 2 நிமிஷம் ஷார்ட்டாக இருக்கட்டும், 4 நிமிஷமாக இருக்கட்டும், நீ போடு, காட்டு, மக்கள் பார்த்துக்குவாங்க. உனக்கு தானே பேர் வருது, உன் கம்பெனிக்கு தானே பேர் வரும். அந்த மாதிரி பகிர்ந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க தனஞ்சயன். நீங்கள் என்ன என்சைக்ளோபீடியா? இதுதான், இதை முதல்ல நோட் பண்ணுங்க. சும்மா ஜால்ரா போட்டுட்டு போறதுக்கு ஆள் பாஸ், நல்லா இருக்காரு, நல்லா ஓடும், ஏய் நல்லா இருந்தா தான் படத்தை பார்ப்பான். ஒவ்வொருத்த கண்ட்ரிபியூஷனை காட்டு.
இந்த பிரசாந்த் கிஷோர் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருப்பாரு, எப்படி பேர் வாங்கியிருப்பாரு. அவர் உழைப்ப சுரண்ட நான் மறைச்சு அவர் சும்மா இருப்பாரா? I don't care. I care a damn no about others. Shame on them. மக்கள் இருக்காங்க, இதை சொல்லியிருக்கேன் பாருங்க. உடனே விச்சுவல் இது வச்சிருக்காங்க, அந்த ஐடி விங் வச்சுக்கிறானுங்க. இவனுங்களுக்கு வேலை கொடுக்குறானுங்களோ இல்லையோ கீழே போய் எழுவானுங்க. நீ உன் பையன் கஞ்சா அட பைத்தியக்கார நாடாரிங்களா, என்னமோ காலேஜ் பையன் கொடுத்துருக்கான், சாப்பிட்ருக்கான், இன்னமும் சொல்லிட்டு இருக்காயா. நான் என்ன நல்ல வேலை செஞ்சாலும் கீழே போய் உன் பையன் கஞ்சா அடிப்பான் தெரியாதா? இப்படி ஒரு அறிப்படுத்த சனியனுங்க நாட்டில் சுத்திட்டு இருக்குது. அவனுங்களுக்கு அதே தான் வேலை. பெட்டர்ஸ் கழுவ மாட்டானுங்க, அதை சொரிஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க, குரங்குக்கு போட்டு மாதிரி. ஆல் பாஸ் அற்புதமான பெயர். இனிமேல் இங்கே விளம்பரம் என்று கொடுத்தால் ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் மரியாதை செய்யப்படணும். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் தினத்தந்திக்கு, தினகரன், ஒவ்வொரு விளம்பர மீடியா எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். இது என்னுடைய உத்தரவு, என்னுடைய கட்டளை, என் சாசனம். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கு பேரை இருட்டடிப்பு பண்ணாத, அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து நீ ஹீரோவாவாளு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.